இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. சனிப்பெயர்ச்சி பலன்கள் பொதுவாகவே 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற நிகழ்வு. ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் வந்து அங்கு பலன்களை தருவார். அந்த வரிசையிலே தற்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி அமரப்போகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு எப்பொழுது பயிற்சியாகிறார் என்று நாம் பார்த்தோமானால் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பல பலன்களை மாறுபட்ட கோணத்தில் தரப்போகிறார். அந்த வரிசையிலே மிதுன ராசிக்கு சனீஸ்வர பகவான் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே மிதுன ராசி என்பது புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. புதனுடைய ஆதிக்கம் பெற்ற மிதுன ராசிக்கு புதன் பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் நட்பு கிரகம். ஆகவே புதன் பகவானும் சனீஸ்வர பகவானும் நட்பு கிரகம் என்று மட்டுமல்லாமல் இப்போ சனி பயிற்சி பலன்களை மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை விரிவாக பார்த்தோமானால் மிதுன ராசிக்கு சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்திலிருந்து இதுவரை பலன்களை தந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேல் தொழில் ஸ்தானத்திற்கு, அதாவது 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அவ்வாறு 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன நன்மைகளை செய்வார் என்று நாம் பார்த்தோமானால் புதன் பகவானும் சனீஸ்வர பகவான் நட்பு என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இம்முறை இந்த 2.5 வருடங்களுக்கு மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலே வந்து அமரக்கூடிய சனீஸ்வர பகவான் புதிய தொழில்களை உருவாக்குவார். இதுவரை பலரும் வேலையில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள், தொழில் தொடங்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தவர்கள், நாம் கடனில் இருக்கிறோம் எப்பொழுது மீள்வோம் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறவர்கள், கடனை அடைத்து கடனிலிருந்து விடுபட ஒரு புதிய தொழிலை துவங்குகின்ற வாய்ப்பினை இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார் என்றால் அதுதான் உண்மை. தொழிலை வளப்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட முடக்க நிலையை மாற்றி தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் தருவார் என்பதில் எந்த விதமான அச்சமும் தயக்கமும் தேவையில்லை. பெரும்பாலும் குடும்பத்தில் நல்ல சிறப்புகளையும் உயர்வுகளையும் தரப்போகிறார். சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தார்களுடன் சேர்ந்து சென்று மகிழ்வதற்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார்கள். மேலும் குடும்பத்தில் ஏதேனும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நிகழ்வுகள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் வருங்காலத்தில் திருமண நிகழ்வுகள் நன்றாகவே நடந்தேறும். அவர்கள் விருப்பப்படி நடக்கும் என்பது உண்மை. இதுவரை வீடு வாங்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வீடு வாங்குகின்ற தருணம் வரும். அவர்கள் முயற்சி செய்தால் இஎம்ஐ மூலமாகவாது வீடு வாங்கலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அவ்வாறு இருந்தால் அவர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு அதிகம். புதன் புத்திசாலி என்பதை குறிக்கின்ற வகையில் மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள். இந்த 2.5 ஆண்டுகளில் மிகவும் நன்றாக இருக்கிறது என்பதை மட்டும் சொன்னால் போதும். அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் பயணத்தை வடிவமைத்துக் கொள்வார்கள் என்பது உண்மை. வருகிற 2.5 ஆண்டுகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் இவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் பழைய காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு, பொருளாதார நெருக்கடி, வியாபார நஷ்டம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு புதிய உத்வேகத்தில் இவர்கள் வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் வளப்படுத்தி கொள்வார்கள். நிலப்புலன்களினால் ஆதாயம் பெறுவார்கள். ஷேர் மார்க்கெட்டால் மிகப்பெரிய நன்மைகள் பெறுவார்கள். லாபத்தினையும் பெறுவார்கள். தொடர்ந்து தொழில் செய்து வருபவர்களுக்கு வெற்றி முகம் கிட்டும். படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். நல்ல உத்தியோக வருமானத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த தருணத்தில் படிப்பதற்கோ வேலைக்கு செல்வதற்கோ வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் மிதுன ராசியை பொறுத்தளவில் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் பலவிதமான நன்மைகளைத்தான் செய்வார். எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய மாட்டார். நட்பு கிரகம் என்பதனால் பல நன்மைகள், கூடுதல் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 80% வரை இந்த மிதுனராசி நேயர்களுக்கு புதன் பகவான் வீட்டிற்கொண்ட மிதுனராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவான் 80% நன்மைகளை செய்வார்.
பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சோம்பேறிகளாக இருந்தாலும் மூளை பலம் கொண்டவர்கள். அவர்கள் எதை முயற்சி செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே முடிவெடுத்து விடுவார்கள். வருகிற வாய்ப்பினை தேர்ந்தெடுத்து அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்ய முயற்சி செய்வார்கள். இந்த காலகட்டத்தை அவர்கள் பயன்படுத்தினால் அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி செல்வம் செல்வாக்கு உயரும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே திட்டவட்டமாக கூறுகிறேன். மருத்துவ ரீதியிலே குணமடைய வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைவார்கள். இல்லறம் நல்லறமாகும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். வாழ்க்கையில் வீடு வாகனம் அமையும், யோகங்கள் அமையும், பொது வாழ்க்கையிலே நல்ல பெயர் கிடைக்கும். ஆகவே மிதுனராசி நேயர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மிதுனராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.